உடலுக்கும் உள்ளத்துக்கும் உரமளித்த எங்கள் உடற்கல்வி ஆசிரியருக்கு உயிரெழுத்துக்களில் ஓரிரு வரிகள். அறியாத வயது 6ஆம் வகுப்பு சேர்ந்த போது இசையறிந்தோம் உங்கள் விசில் சத்தத்தில். ஈட்டி எறிதல் முதல் போட்டி வரை உலகத்தார் முன்னிலையில் ஊர் போற்றும் மாணவர்களை எட்டாத உயரத்தில் ஏணியாக ஏற்றிவிட்ட அயன்மன். உங்கள் சேவையை ஒற்றை கவியில் கூற முடியாது. 1000 கவிகள் பாட வேண்டியது. அவ்வளவுமின்றி ஆயுள் முழுதும் அது நீங்கள் வாழ, அதுவே எங்கள் வேண்டுதல். உங்களது அன்பும் ஆசீர்வாதமும் என்றென்றும் எங்களுக்கு வேண்டும் என்று விழியோடு உங்களை வழியனுப்பியிருக்கிறேன். அதிகமாக நான் பேச தேவையில்ல, நான் பேசியிருக்கோம். என்னோட சொந்த விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு படிக்கிறதே பிடிக்காது. மனப்பாடம் பண்ணிட்டு 8th வரைக்கும் தான் நல்லா படித்தேன். 9th ஃபெயில், 10th பாஸ் பண்ணிட்டேன். அப்புறம் 12th ஃபெயில் ஆகிட்டேன். இதெல்லாம் ஃபெயில்னா Physicsலையும் இங்கிலீஷ். ஃபஸ்ட் அட்டம்ப்டில் இங்கிலீஷ் தான் பாஸ், செகண்ட் அட்டம்ப்ட்னா Physics பாஸ். அப்புறம் டிகிரி நாம இருப்போம். அங்கே வந்து நான் ஜாகிரபிலாம் கேட்டேன். அது எதுவுமே அவன் கொடுக்க முடியாது, என்னோட மார்க்கெட்லாம் வர முடியாது. ஒரே ஒரு குரூப் வந்து ஃப்ரீயாக பாட்னி, அதாவது இங்கிலீஷ் மீடியம் தான், தமிழ் எழுதலாம் இங்கிலீஷ் எழுதலாம் அப்படின்னாங்க. சரி அதே கொடுங்க வாங்கிட்டேன். இங்கேயும் ஒன்றும் ஒழுங்காக படிக்காமல் வரைக்கும் ஃபெயில் தான். ஒரு 6 சப்ஜெக்ட் வரை ஃபெயில் ஆகிட்டேன். அப்போ நான் சும்மா தான் வந்துருந்தேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் தான் சொன்னார், நான் நல்லா விளையாடுவேன், நிறையா விளையாடுவேன் போவேன். அதே போல் கராட்டே கிளாஸ்லேயும் நான் பிளாக் பெல்ட்டில் செகண்ட் பிளாக் பெல்ட் நிறையா இருந்ததுன்னா இந்த ரொம்ப க்ளோஸாக ஒரு ஃப்ரெண்ட் தான் சொன்னார், இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் இருக்குது, இப்போ அட்டன் பண்ணுறவங்க கிடைக்கும் சார். அதாவது சென்னை YMCAல இருக்கும். ஆனால் நீ வந்து 12th வச்சு தான் சேர முடியும். டிவிலாம் ஃபெயில் ஆகிட்டார். ஆனால் 12th சேரலாம். 3 இயர் கோர்ஸ் இருக்கும், DPS போய் அட்டன் பண்ண கிடைக்குது. அந்த 3 இயர் முடிச்சுட்டு திரும்ப 1 இயர் 4 வருஷம் படித்து முடிச்சுட்டு நீங்கள் மேக்ஸிமம் எல்லா விளையாட்டும் சுற்றுவாங்க. அதாவது ஸ்விம்மிங்லேருந்து விளையாண்டுருக்கோம். திரும்ப அப்பாயின்மெண்ட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அப்போ நான் படித்த ஸ்கூல், அதாவது அரசு உயர்நிலைக்கு கொண்டு அந்த ஸ்கூலில் என்னோட சார் சயின்ஸ் அவர் பார்க்க சந்தோஷம் ஆயிடுச்சு. அவர் கேட்டார், அவர் நீங்கள் உடல்நிலை பாதிப்பாக இருந்தது என்ன படிச்சிருக்குன்னு கேட்டார். சொன்னேன் சயின்ஸ் கிளாஸ் இருக்குது 10th சொன்னார். சார் நான் ஃபீலிங் சார் வந்து இருக்காரு, அவங்க எதுவுமே தெரியாது சரி பார்த்து ட்ரை பண்ணி வரேன் அப்படின்ட்டு அடுத்த நாள் வந்து 10th சயின்ஸ் எடுத்தேன். அது அந்த சயின்ஸ் எடுத்து ஒரு 1 மந்த்து நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். நைட்டாக ப்ரிப்பேர் பண்ணி காலையில் சொல்லி கொடுத்துருக்கேன். 1 மந்த்துக்கு மேலே நினச்சி பார்த்தேன், இந்த மாதிரிலாம் படிச்சுட்டு எங்கே பின்னால் வந்து இன்டர்வியூ வந்துச்சு. இன்டர்வியூ வந்தப்போ அவரே கேட்டார், நான் இங்கேயும் உங்களுக்கு வாங்கி தந்துடுறேன் வந்து அப்படின்னா. ஆனால் அந்த ஸ்கூலில் வந்து அட்மாஸ்பியர் சரியில்லை, நிறைய டீச்சர்ஸோட அந்த சுற்றுப்புறமே சரியில்லை. அது இல்லாமல் கிரவுண்டு இல்லை. அதனால் எனக்கு புரியல. அவருக்கு சொல்லிட்டேன், சார் எனக்கு இங்கே கிடைக்கு தான் போகிறேன், எனக்கு அதுவே வந்து எனக்கு கொஞ்சம் இறை நம்பிக்கைலாம் கொஞ்சம் நிறையா ஈடுபாடாக இருக்கிற நம்பிக்கைலாம் இங்கே கிடைக்கு தான் கிடைக்கணும், எது விதியோ அதை நடக்கலாம். அப்புறம் எனக்கு இங்கே கிடைக்குது, இங்கே வந்துட்டேன். உட்காந்துட்டுனால இந்த வருஷம் வேறு வந்துட்டேன். நான் என்ன சொல்லி எல்லாம் சொல்லிட்டேன்.